டிவிகே கவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு மிகவும் முக்கியமான நாள். ஏன் அப்படின்னா டிவிகே ஆட்சி தொடரணுமா இல்ல ஆட்சி கவலை போகுது அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு இன்னைக்கு மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றதுக்கான சட்டமன்றத்தில் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றதுக்கான மிக முக்கியமான நாள். இந்த மிக முக்கியமான நாள்ல டிவிகே வந்து ஆல்ரெடி வந்து 120 எம்எல்ஏக்களோட சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆளுநர் கிட்ட கடிதம் கொடுத்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டாரு. இன்னைக்கு வந்து அவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிச்சாகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கான கெடு விதிச்ச நாள். இன்னைக்கு அவங்களோட பெரும்பான்மையை வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஏற்கனவே அவங்களுக்கு 120 சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பதவி ஏற்றாரு. ஆனா இப்ப அவருக்கு வந்திருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிவிகே கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எம்எல்ஏக்கள் அப்படின்னு பார்க்கும்போது 144 பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சோ ஏற்கனவே 120 தான் சொன்னாங்க. இப்ப எப்படி 144 பேர் வந்து சப்போர்ட் வந்தாங்க அப்படிங்கறத நான் ஒன் பை ஒன் உங்களுக்கு சொல்றேன். சோ ஏடிஎம்கேல இருந்து சில பேர் வந்து டிவிகேக்கு சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். உதயநிதி அவர்களுடைய ஸ்பீச் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பக்காவான ஒரு அரசியல் வாரிசு, நாடி நரம்பெல்லாம் அரசியல் ஊறி போன ஒரு வாரிசு, பிறந்ததுல இருந்து வந்து அரசியலே ஊறி போன ஒரு மனுஷன் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணக்கூடிய வகையில எந்த வகையிலையும் வந்து டிஎம்கே உடைய வாரிசு அப்படிங்கறத குறைச்சல் இல்லாம வந்து ப்ரூவ் பண்ணிருக்காரு. அவருடைய ஸ்பீச் என்ன அப்படிங்கறது பார்க்க போறோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து காமராஜ் அப்படிங்கிற எம்எல்ஏ வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதாவது கட்சியை விட்டு வெளிக்கிட்டாங்க. அவர் வந்து இப்ப தனியா இண்டிவிஜுவலா இருக்காரு. சோ அவரு சில ஸ்பீச் கொடுத்திருக்காரு. அதை பத்தி பார்க்க போறோம். பிஎம்கே சௌமியா அன்புமணி அவங்க வந்து சில ஸ்பீச் கொடுத்திருக்காங்க. அதையும் வந்து பார்க்க போறோம். தேமுதிகவுடைய பிரேமலதா மேடம் அவர்களும் சில ஸ்பீச் கொடுத்திருக்காங்க. பழனிசாமி அவர்கள் சில ஸ்பீச், எஸ்பி வேலுமணியோட ஸ்பீச், எல்லாரும் வந்து என்னெல்லாம் பேசியிருக்காங்க. ரொம்பவும் காரசாரமான ஒரு அரசியல் விவாதமா வந்து போயிட்டு இருந்தது இன்னைக்கு சட்டமன்றம். சோ என்ன நடந்திருக்கு, எப்படி விஜய் அவர்களுக்கு 144 சப்போர்ட் அப்படிங்கிறது வந்தது, டிவிகே உடைய கவர்மெண்ட் எப்படி கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாம் வந்து ஒன் பை ஒன்னா வந்து உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த வீடியோ நீங்க Facebookல இன்ஸ்டாகிராம்ல பாக்குறீங்கன்னா நம்மள வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்திருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமாவிலே இந்த மாதிரியான ஒரு ட்விஸ்டையும் ஒரு காரசாரமான ஒரு நிகழ்வு வந்து தமிழ் சினிமாவிலேயே கொடுக்க முடியாது போல. அந்த அளவுக்கு எக்கச்சக்க ட்விஸ்ட்கள், அந்த மாதிரி எக்கச்சக்க காரசாரமான நிகழ்வுகள் எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. டிவிகே கவர்மெண்ட் அவங்களுடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. மொத்தம் 144 அவங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிஎம்கேல இருந்து ஒரு 59 எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செஞ்சாங்க. இந்த வாக்கெடுப்புல நாங்க வந்து பங்கு பெறல, நாங்க வெளியில போறோம் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி வெளிநடப்பு நடத்திட்டாங்க. அதே மாதிரி டிவிகே கவர்மெண்ட்டுக்கு எகைன்ஸ்டா வந்து ஒரு 22 பேர் வந்து எகைன்ஸ்டா ஓட் பண்ணியிருக்காங்க. அந்த எகைன்ஸ்டா பண்ணவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல இருந்து வந்து டிவிகே கவர்மெண்ட் எகைன்ஸ்டா ஓட் பண்ணிருக்காங்க. ஒரு 5 பேர் வந்து நடுநிலையா, நாங்க இந்த பக்கம் சப்போர்ட்டும் பண்ணல, எகைன்ஸ்டாவும் இல்லப்பா, நாங்க நடுநிலை நியூட்ரலா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் பண்ணிருக்காங்க. அந்த 5 பேர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து ஒரு 4 பேர், தாமரை சின்னத்துல இருந்து ஒருத்தங்க, பிஜேபில இருந்து ஒருத்தங்க, மொத்தம் 5 பேர் வந்து நாங்க நடுநிலையா இருக்கிறோம், நாங்க எகென்ஸ்டும் கிடையாது சப்போர்ட்டும் கிடையாது, நாங்க நடுநிலையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வகையில டிவிகே கவர்மெண்ட் இப்போதைக்கு 144 மெஜாரிட்டியில ஆட்சி கண்டினியூ பண்றாங்க. இது தொடர்ந்துச்சு அப்படின்னா 5 வருஷத்துக்கு டிவிகே கவர்மெண்ட் யாரையும் அசிச்சு பார்க்க முடியாது. ஒருவேளை ஒரு சின்ன கட்சிகள் இப்போ கம்யூனிஸ்டோ இல்ல விசிகாவோ வந்து நாங்க சப்போர்ட் பண்ணலன்னு வெளியே போனாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா 118 தான் ஓவரால் மெஜாரிட்டி. 118க்கு மேல இருந்தா நம்ம கவர்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ண முடியும் டிவிகே. சோ இந்த வகையில வந்து டிவிகே கவர்மெண்ட் வந்து கண்டினியூ பண்றாங்க. இதுல மிகப்பெரிய வந்து வெற்றி வந்து டிவிகே அடைஞ்சிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் ஸ்பீச் வந்து பண்றாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஒரு பக்கா பொலிட்டிஷியன், பிறந்ததுல இருந்தே அரசியல் நாடி நரம்பு ரத்தம் எல்லாமே அந்த அரசியல் ஊறி போய் அரசியல் ஏறி போய் கிடக்குது அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணக்கூடிய பக்காவான அரசியல் வாரிசா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்பீச் அப்படிங்கிறது இருக்குங்க. கொஞ்சம் கூட வந்து இப்ப ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக வந்து உட்கார்ந்திருந்தா கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு, ஒரு எதிர்வாதம் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போ ஓரளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தா கூட விஜய் அவர்களுக்கு அவங்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் இருக்கக்கூடிய ஏஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அவர் வந்து கொஞ்சம் வயது முதிர்ந்தவர் ஸ்டாலின் அவர்கள், இவர் கொஞ்சம் விஜய் அவர்கள் கொஞ்சம் வயது கம்மியானவர்கள். அந்த ஸ்ட்ரெயிட்டான ஒரு போட்டி, நேருக்கு நேரான ஒரு போட்டி அப்படிங்கிறது ஏஜ் ஃபேக்டர்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து எதிர்க்கட்சி தலைவராக வந்து உட்கார்ந்திருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் ஒரு மோரலஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சமமான வயசு இருக்கக்கூடிய 2 தலைவர்கள் நேருக்கு நேர் வந்து எதிர்க்கட்சி தலைவராகவும் ஆளுங்கட்சி தலைவராக இருக்கும்போது இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல நிலையில கவர்மெண்ட்டை கண்டினியூ பண்ணி கொண்டு போறதுக்கு எதிர்க்கட்சி தலைவரும் வந்து ஆளுங்கட்சி தலைவருக்கு குறைந்தவர் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுல இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, என்னதான் வந்து நீங்க வந்து புதுமையான அரசு அப்படின்னு வந்து சொல்லிக்கிறீங்க, ஹார்ஸ் ட்ரேடிங் வந்து நீங்க பண்ணிருக்கீங்க. அதாவது குதிரை பேரம் பேசி தான் வந்து ஒரு கட்சியோட எம்எல்ஏவை அந்த கட்சியோட தலைமைக்கே தெரியாம நீங்க பேரம் பேசி உங்க பக்கம் இழுத்துருக்கீங்க. அது வந்து ரொம்பவும் தவறான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்து டிவி தினகரன் அவர்களுடைய தலைமையிலான ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தாரு காமராஜ் அவர்கள். அவர் வந்து டிவிக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. இந்த ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் பதவி இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் 2 நாள் முன்னாடி பயங்கரமான சர்ச்சைகள்லாம் கிளம்பிட்டு இருந்தது. எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நாங்க டிவிக்கு சப்போர்ட் கொடுத்ததா வந்து கடிதம் வந்து கொடுத்துருக்காங்க, நாங்க கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பல சர்ச்சைகள் வந்து எழுந்திருக்கு. இதெல்லாம் இந்த கான்ட்ரவர்சிகள் வந்து இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் நடந்திருக்கு. அடுத்தது திருச்சியில நீங்க திருச்சியிலும் சென்னையில் 2 இடத்துல முதலமைச்சர் நின்று வந்து ஜெயிச்சாரு. திருச்சி மக்களுக்கு ஒரு நன்றி கூட சொல்லாம நீங்க அங்கிருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்தீங்க. இதுதான் வந்து ஒரு அரசியல் நாகரிகமா?
அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு கட்சிக்கு நடுவில் ஒரு 2 தரப்பினருக்கு ஒரு கட்சியில உட்கட்சி விவகாரம் நடந்துட்டு இருக்கு, ஒரு கட்சி 2 பிளவுபட்டு கிடக்கும் போது ஒரு தரப்பினர் மட்டும் போய் முதலமைச்சர் வந்து பார்த்துட்டு வர்றது அப்படிங்கிறது சரியில்லை. இந்த இடத்துல வந்து புதுமையான அரசு அப்படிங்கிறீங்க. புஷ்பா பாணி அரசா இருக்குது, புஷ்பா படபாணியில அரசா இருக்கு. முன்னாடி சோஃபா போகுது, சோஃபாக்கு பின்னாடியே வந்து முதலமைச்சரும் போறாரு. இது வந்து புஷ்பா படபாணி அரசியலா இருக்கு. புஷ்பா படத்துல இப்படி ஒரு சீன் இருக்கும், புஷ்பாக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு ஒரு சோஃபா வந்து முன்னாடி புஷ்பா சார்பா வந்து ஒரு சோஃபா போகும், அதுல ஃபுல்லா பணமா இருக்கும். அந்த வகையில புஷ்பா பாணி அரசியலா இருக்கு. இது வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான காட்டமா வந்து பேசியிருக்க உதயநிதி வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறது கிடையாது. டிஎம்கேக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அவங்க ஏற்கனவே அரசியல் ஊறி போனவங்க. அதனால நல்லா வெளுத்து வாங்கியிருக்கிறாரு எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி அவர்கள். இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நாங்க இந்த வாக்கெடுப்புல நாங்க வந்து பங்கு பெறல, நாங்க வந்து வெளியே கிளம்புறோம். எப்படி நீங்க தான் வந்து ஜெயிக்க போறீங்க, நீங்க ஜெயிக்கிறதுக்கு நாங்க இடையூறா இருக்க விரும்பல, வாக்கெடுப்புல நாங்க வெளிநடப்பு செய்யறோம் அப்படின்னு சொல்லி இந்த 59 எம்எல்ஏக்கள் டிஎம்கேல இருந்து 59 எம்எல்ஏக்கள் கிளம்பி வெளியே போயிட்டாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் காமராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களையே காப்பாற்றக்கூடிய முதலமைச்சர் என்ன மட்டும் காப்பாற்றாம விட்டு வரா. அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியே அனுப்பிட்டாங்க காமராஜ் அவர்களை, டிடி தினகரன் தலைமையிலான கட்சியிலிருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ வந்து தனியாக தான் இருந்துட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு மக்களையே காப்பாற்றக்கூடியவர் என்ன காப்பாற்றாம விட்டு வரா. அதனால வந்து நான் நேற்று சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லி இந்த மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இப்போ நான் வந்து டிவிகே கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றேன்பா அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாடு வந்து எடுத்துட்டாரு. தமிழ்நாட்டு மக்களையே காப்பாற்றக்கூடிய முதலமைச்சர் என்ன மட்டும் காப்பாற்றாம விட்டு வரா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு. அடுத்தது பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ வந்து சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. சில விஷயங்கள் பாராட்டி வந்து பேசியிருக்காங்க, சில விஷயங்களை வந்து ஏற்றுக்க முடியாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த மது கடைகள் மூடல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க வகையில் இருக்கு. இதுக்கு வந்து நாங்க ரொம்பவும் மிகப்பெரிய அப்ரிஷியேட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அதே மாதிரி சிங்கப்பெண் அதிரடிப்படையும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பெண்ணா இருக்கிற எனக்கு தான் வந்து பெண்களுடைய வலியும் வேதனையும் என்ன அப்படிங்கிறது புரியும். இந்த சிங்கப்பெண் அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப தேவையானது. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமான இதை முதலமைச்சர் பண்றாரு. நாங்க இதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். இந்த மாதிரி தொடர்ச்சியா நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு இவர் பண்ணக்கூடிய சில விஷயங்களுக்கு அப்ரிசியேஷனும் பண்றாங்க. சில விஷயங்களை வந்து சுட்டிக்காட்டி வந்து பேசியிருக்காங்க. இவங்க வந்து இவங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் 4 பேர், அப்புறம் தாமரை சின்னத்தில் நின்று போட்டிட்ட பிஜேபியில இருந்து ஒரு எம்எல்ஏ, இவங்க 5 பேர் வந்து நாங்க நடுநிலையா இருக்கோம், உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணல, இவங்களுக்கு எகென்ஸ்டாவும் இல்லை, நாங்க நடுநிலையா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தேமுதிக பிரேமலதா மேடம் அவர்களும் வந்து பேசியிருக்காங்க. நிறைய விஷயம் அவங்க வந்து கொஞ்சம் அரசியல் சீனியர் அப்படிங்கிறத காட்டக்கூடிய வகையில் நிறைய பேசியிருக்காங்க. இந்த மாதிரி முதலமைச்சர் இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, அது தப்பு இது தப்பு அப்படிங்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியா அதிகமாக பேசினது அப்படின்னு பார்த்தோம்னா பிரேமலதா மேடம் தான். அவங்க பேசினதான் வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய வகையில் நிறைய பேசி வச்சிருக்காங்க. அடுத்தபடியா பழனிசாமி அவர்கள் ஏடிஎம்கே உடைய கட்சி தலைவர், இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு 60% மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டே போடல, உங்களுடைய கவர்மெண்ட் அதாவது டிவிகே வேண்டாம் அப்படின்னு நினைச்சு ஓட்டு போட்டுருக்காங்க. 60% மக்கள் உங்களை செலக்ட் பண்ணல. ஆனா வந்து நீங்க அந்த மக்களுக்கு உங்களுக்கு ஆப்போசிட்டா ஓட்டு போட்ட எம்எல்ஏக்களும் வந்து குதிரை பேரம் பேசி வந்து நீங்க உங்க சைடு வந்து இழுக்க பாக்குறீங்க. அதாவது ஏடிஎம்கே ஆல்ரெடி 2 பிளந்து போயிட்டு இருக்குது. ஏடிஎம்கே 2 தரப்புல எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஏடிஎம்கே கட்சி 2 பிளவு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. அந்த இதெல்லாம் மென்ஷன் பண்ணி கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் வந்து பேசினாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே இருக்கிற நாங்க யாருமே இந்த டிவிகே கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கல, எங்க எம்எல்ஏக்கள் யாருமே தெரிவிக்க மாட்டாங்க அப்படின்னு அழுத்தம் திரும்ப அவர் இங்க சொல்ல முயற்சி பண்றாரு. பட் ஆனா அது வேற மாதிரி முடிஞ்சிருக்கு. ஓகே, நீங்க வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், ஒரு சின்ன கவர்மெண்ட் தான். அதாவது வெறும் 30% ஓட்டு தான் வாங்கியிருக்கீங்க, 70% மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடல, 30% தான் வந்து உங்களுக்கு போட்டுருக்காங்க, நீங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் அப்படி இப்படிலாம் வந்து பேசியிருக்காரு. ஓகே, அது அடுத்தபடியா ஏடிஎம்கேல இன்னொரு தரப்பு இருக்காங்க. அவங்க எஸ்பி வேலுமணி அவர்களுடைய தலைமையிலான சில எம்எல்ஏக்கள். அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஸ்பி வேலுமணி அவர் வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து நாங்க டிவிகே கவர்மெண்ட்டுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஏடிஎம்கே வந்து எங்கேயுமே சப்போர்ட் பண்ணாதுன்னு கட்சி தலைவர் வந்து சொல்லிட்டாரு. ஆனாலும் இங்க வந்து ஒரு 25 எம்எல்ஏக்கள் வந்து என்ன பண்றாங்க, நாங்க டிவிகேக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாடை இவங்க வந்து எடுத்துருக்காங்க. அடுத்தது இவங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒவ்வொரு தலைவர் அவங்க வந்து தலைமையில ஒவ்வொருத்தர் வந்து பேசுவாங்க. அவங்க யார் யார் பேசுறோம் அப்படின்னு சொல்லி முன்னாடி சபாநாயகர்கிட்ட பேர் கொடுத்துருவாங்க. அந்த பேர்லாம் வந்து அவங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி அனுமதிச்சு பேசுவாங்க. அப்படி எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் விஜய் அவர்களுடைய ஸ்பீச் அப்படிங்கிறது வருது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க ஹார்ஸ் ட்ரேடிங் பண்றவங்க கிடையாது, ஹார்ஸ் ஸ்பீட்ல பிளான்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்றவங்க, குதிரை வேகத்துல நாங்க வந்து கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடியவங்க, அந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதே மாதிரி டிஎம்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன சில நிறைய தகவல்களுக்கு வந்து கம்பேர் பண்றாரு. அவர் வந்து நாங்க வந்து ஒரு 35% வந்து வாக்கு வாங்கியிருக்கிறோம், அவங்க வந்து 25% வாக்கு வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட எங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு 10% வாக்கு அப்படிங்கிறது இருக்கு. அவங்களுக்கும் எங்களுக்கும் கிட்டத்தட்ட 52 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் டிஎம்கேவை விட எங்களுக்கு அதிகமாக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 கட்சிகளும் வேண்டாம் அப்படின்னு தான் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால வந்து நாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெறும் 26% தான் வந்து 25% தான் வந்து டிஎம்கே ஓட்டு வாங்கியிருக்கு. மீதி 75% வந்து டிஎம்கே வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றோம், நாங்கள் நல்லதான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி விஜயும் நிறைய வந்து பேசியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா
இங்க நாடாளுமன்றத்தில் இது சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நாங்கள் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்றோம். எந்த ஒரு தலைவரோடையும் யாரோடைய ஜனநாயக உரிமையை நாங்கள் பறிக்க விரும்பல. இங்க சட்டமன்றத்தில் நடக்கிற எல்லாமே நீங்க பேசுறது எல்லாமே வந்து நாங்கள் லைவ் டெலிகாஸ்ட் பண்றோம். இது வந்து எங்க கவர்மெண்ட் ஒரு ஆரோக்கியமான கவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னுதாரணம் தான். இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. அங்க முக்கியமா பேசக்கூடிய இப்ப எதிர்கட்சிகள் நிறைய வந்து சாடி பேசுறாங்க, ஆளுங்கட்சி வந்து குத்தி காட்டுறாங்க, நிறைய பேசுறாங்க, அதெல்லாம் கட் பண்ணிட்டு ஆளுங்கட்சிக்கு சாதகமான விஷயங்களை மட்டும் தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்களை வந்து மொத்தத்தில் ஆளுங்கட்சியை அஃபெக்ட் பண்ணாத வகையில பாத்துக்கோங்க, நியூஸ் வெளியே வராம அந்த வகையில வந்து நாங்க எல்லாத்தையுமே லைவ் டெலிகாஸ்ட் வந்து பண்றோம். நாங்க எதையுமே வந்து மறைக்கல, அந்த மாதிரி எல்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி விஜய் அரசு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. விஜய் அரசு தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ஓட்டிங் பண்றாங்க. அதாவது ட்ரெடிஷனல் மெத்தட்ல வந்து யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறீங்க அவங்களாம் எந்திரிச்சு நில்லுங்க, யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கல அவங்களாம் எந்திரிச்சு நில்லுங்க, யாரெல்லாம் நடுநிலையா இருக்கிறீங்க அவங்களாம் எந்திரிச்சு நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எண்ணிக்கை வாக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தி முடிக்கிறாங்க. இதுல 144 மெஜாரிட்டி அப்படிங்கிறது டிவிகே கவர்மெண்ட்டுக்கு வந்து கிடைக்குது. இதை வச்சு அவங்க வந்து கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க வெளியே வந்துட்டு நிறைய ட்வீட் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. விஜய் டிவிகே தரப்புல இருந்து நிறைய ட்வீட் போட்டிருக்காங்க. இன்னைக்கு நடந்த சட்டமன்றத்தில் இன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு நிறைய ட்வீட் எல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ற வகையில் நிறைய ட்வீட் போட்டிருக்காங்க. ஸோ ஓவராலா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்டமன்றம் அப்படிங்கிறது வந்து பயங்கரமான நல்ல காரசாரமான நல்ல ட்விஸ்ட்டுகளை வச்சுக்கிட்டு எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குங்க. இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அரசியல் அப்படின்னாலே நிறைய இளைஞர்களாகட்டும் நிறைய பேர் இந்த அரசியல் அப்படின்னாலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ ஒரு சினிமா படம் பாக்குறாங்க, ஒரு காமெடியை டிவியில போட்டு பாக்குறாங்க அப்படின்னா கூட பார்ப்பாங்க. ஆனா மற்றபடி இந்த அரசியல் அப்படிங்கிறது ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு டிவிகே அரசு வந்து அரசியலுக்கு வந்து டிவிகே அரசு ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அரசியலை பார்க்கணும், அரசியல் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது மக்கள்கிட்டையும் இளைஞர்கள்கிட்டையும் ரொம்ப அதிகமா இருக்குது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இந்த ஆமாங்க இந்த மாதிரி தான் டிவிகே அரசு வந்ததுக்கு அப்புறம் மக்கள் அதிகமாக வந்து அரசியல் என்ன நடந்துட்டு இருக்குன்னு உற்று நோக்குறாங்க. அரசியல் அமைப்புல என்ன நடக்குது, அரசியல்லாம் என்ன அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாவே அந்த மாதிரி மக்கள் அந்த அரசியலை விரும்பி பாக்குறாங்களா, அரசியல் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள், ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நான் ஓரளவுக்கு நிறைய ஷார்ட் பண்ணி தான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் முழுசா சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட மணிக்கணக்காக பேசிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இவங்க எல்லாருமே வந்து பேசியிருக்காங்க. அந்த அவ்வளவு விஷயங்கள் வந்து நடந்திருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் பண்ணி சொல்லிட்டேன். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் என்ன நடந்திருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல வந்து உங்களை பார்க்குறேன். இப்போதைக்கு நன்றி, வணக்கம், டாடா, பாய்.